Yes, sir. Okay. So நேத்து பார்த்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரெண்டு பேரும், அரவிந்த் அண்ட் சௌமியா. ஃபர்ஸ்ட் சௌமியாட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேத்து என்ன பார்த்தோம், என்னென்னலாம் பண்ணோம்? சொல்லுங்க சௌமியா. வாட் இஸ் என்டிட்டி மேனேஜர், டிஏஓனா என்ன, அந்த கிரெட் ஆபரேஷன் பண்றதுக்கு என்னென்ன, அதற்கான ஃப்ளோ என்னங்கறத இப்ப டீடைலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. சார் எனக்கு தெரியாது சார். அச்சச்சோ, தெரியலையாங்க, புரியலையா? நான் இன்னும் ரீவாட்ச் பண்ணல, நான் வீக்கெண்ட்ல தான் பார்க்கணும் சார், எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. ஸோ ஓகே, நீங்க மண்டே எது வேணா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்ப மண்டே உங்ககிட்ட கேட்கலாம், இல்லை வேணாலும் கேட்கலாம் சார். ஷுவர், மண்டே இப்ப சௌமியா கிட்ட எல்லாமே கேட்கலாம், சரியா? சரி, இப்ப ராசிகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்க ராசிகா. என்ன சொல்லணும்னா, இப்ப கிரெட் ஆபரேஷன் எது கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லையா? பண்ணோம். அதுக்கான ஃப்ளோ என்ன? சொல்லுங்க. சரி, ஓகே. வாட் இஸ் என்டிட்டி மேனேஜர்? சரி, ஓகே. நான் அகைன் அதே கான்செப்ட் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன், சரியா? இன்னைக்கு நான் நேத்து சொன்னேன் இல்லையா, அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஃபைன். புரியல தானே நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ. புரியல? கிரியேட் வர புரிஞ்சு, புரியலையோ? புரிஞ்சா? ஓகே, இதானே நம்ம பார்த்தோம். ஓகேங்க, இப்ப நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க, புரியுதா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டேட்டா பேஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? MySQL Workbench. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள I have one database. That database name Spring Student Tracker சொன்னோம் இல்லையா? அதான டேட்டாபேஸோட பேரு. இங்க வச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட் ட்ராக்கர். இதான் நம்ம டேட்டாபேஸோட பேர். டேட்டாபேஸுக்குள்ள டேபிள்ஸ் இருக்கும், நிறைய டேபிள்ஸ். இங்க நான் வச்சிருந்த டேபிள்ஸோட பேர் என்ன? டேபிளோட பேர் என்னன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள். இப்போ இந்த டேபிளுக்குள்ள கொண்டு வந்துட்டு வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறோம். கிரியேட், அதான் கிரியேட். கொண்டு வந்து ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் கிரியேட் ஆபரேஷன்ஸ். கிரியேட் பண்றதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு கொண்டு போய் நமக்கு அங்க டிஸ்பிளே. இது எதுக்காக நம்ம அங்க எடுத்துட்டு போறோம், இங்க ஏன் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்றோம்னா, ரியல் டைம் ப்ராஜெக்ட் நல்லா எடுத்து பாருங்களேன். இப்ப இந்த மாதிரி அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இப்ப இதுதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல இப்ப நான் மொபைல் அப்படின்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொபைலுக்கான இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். புரியுதா? இப்ப நான் மொபைல் கொடுத்துட்டு கொடுத்த உடனே இப்படி மொபைல்ஸ் வருது இல்ல, மொபைல் பத்தி அந்த இமேஜ், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இதுக்கான கரெக்டா, இப்ப இதோட பிராண்ட் என்ன, இதோட பிரைஸ் என்ன, இந்த பிரைஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, இந்த பிராண்ட் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, இது எல்லாமே டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். அப்போ நான் இங்க வந்துட்டு மொபைல் கேட்கிறேன், இதுதான் ரீட் பண்றேன். இந்த கிரெட் ஆபரேஷன்ல ரீட் பண்றதுதான் இது. ஒரு யூசர் மொபைல் கேட்கிறாரா, அப்ப அவருக்கு மொபைல் எல்லாமே இங்க வரணும். அதுக்காக தான் இந்த கிரெட் ஆபரேஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப கிரியேட் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம், இப்ப புதுசா அது அட்மின் பீப்புள் தான் பண்ணுவாங்க. புதுசா ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, so just give that user என்னது, லைக் அந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு once click on that button அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டேட்டாபேஸ், அதான் கிரியேட். புரியுதா? அதே மாதிரி அப்டேட் பண்றது, டெலீட் பண்ற ஆபரேஷன்ஸ் எல்லாமே இங்க நடக்கும். இப்ப இதை தான் நம்ம பண்ணணும், சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது இந்த மாதிரி யூஐ பார்ட்டை வச்சு நம்ம பண்ண போறது இல்ல. யூஐயே இல்ல, ஒன்லி பேக் எண்ட் மட்டும், அந்த ஏபிஐ மட்டும் கிரியேட் பண்றோம். இப்ப எப்படி ஸ்லாஷ் மொபைல் இங்க வருது, இந்த மொபைல் கொடுத்தா அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே வரணும். இதுதான் ஏபிஐ, இதான் ரெஸ்ட் ஏபிஐ. இது தனியா படிப்போம், புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி ஜாவாவில இருந்து டேட்டாபேஸ் கூட ஸ்டோர் பண்றது, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அப்டேட் பண்றது, எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிற ஆபரேஷன் தான் நம்ம பாக்குறோம், புரியுதா? சரி, அப்ப அது பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தேவை.
சரியா? நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், இது என்ன அப்படின்னா, இதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர், ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல். இன்பில்டா இதே பேர் தான் எழுதணும். நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் இதே பேர் தான், டேட்டா சோர்ஸ். ஓகே, அப்ப இந்த யூஆர்எல் அந்த டிரைவரோட பேரு. இப்ப நம்ம MySQL கொடுத்தனா அந்த டிரைவரோட பேரு JDBC MySQL தான் இருக்கு. ஓகே, இந்த லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது இப்ப நம்மளுடைய சர்வர், நம்மளுடைய மிஷின் தான் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, கொடுத்துட்டு 3306ங்கிறது நத்திங் பட் என்னது, 3306 அப்படிங்கிறது இந்த போர்ட் நம்பர். அப்படிதான் இல்லையா, இந்த SQL ஓட போர்ட் நம்பர் இங்க இருக்கு பாத்தீங்களா, 3306. ஓகே, இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3306 அப்படிங்கிறது என்ன அர்த்தம், இந்த மெஷின். ஓகே, இப்போ இங்க 127.0.0.1ங்கிறது என்னுடைய சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ். இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா நம்ம சிஸ்டம் தான். அப்ப இந்த யூஆர்எல் நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ட்ராக் டேட்டாபேஸோட பேர். இப்போ யூஆர்எல் சொல்லிட்டேன். தென் நான் யூசர் நேம் என்ன வச்சிருந்தேன், இங்க பாத்தீங்கன்னா இதான் யூசரோட பேர் ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட். தென் பாஸ்வேர்ட் ஆல்சோ நம்ம என்ன கொடுத்து வச்சிருந்தோம், செட் பண்ணி வச்சிருந்தோம், ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்து வச்சிருந்தோம். இப்போ இந்த டேட்டா சோர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவை. இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில கொடுத்துருக்க இந்த டேட்டா சோர்ஸை வச்சு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் கூட போயிட்டு கனெக்ட் பண்றது, கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றதெல்லாம் இந்த சோர்ஸை வச்சு தான் நடக்குது. அப்ப நம்ம ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் கிட்ட சொல்லிட்டோம். ஓகே, நான் வச்சிருக்க ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸோட URL JDBC MySQL லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்காங்க, டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் ட்ராக்கர்ங்கிற பேர்ல இருக்கும். தென் நீ என்னோட யூசர் நேம் வச்சுக்கோ, என்னோட யூசர் நேம் ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், பாஸ்வேர்ட் ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட். அப்ப நான் டேட்டா சோர்ஸை கொடுத்துட்டேன். இந்த டேட்டா சோர்ஸை வச்சு தான் டேட்டாபேஸ் கூட போய் பேச முடியும். புரியுதா? சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன தேவை, நான் டேட்டா சோர்ஸை கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் திங் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்டிடிங்கிற ஒருத்தரை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், என்டிடி எடுத்த உடனே நம்ம கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் என்டிடிங்கிற பேக்கேஜ். அப்ப இந்த என்டிடிங்கிறது ஒரு கிளாஸ். என்டிடிங்கிறது என்ன, இது ஒரு கிளாஸ். அப்ப இந்த கிளாஸ் எதுக்காக, என்டிடிங்கிறது ஒரு கிளாஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கிளாஸ். ஒரு பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கிறோம். இந்த பேக்கேஜுக்குள்ள இதை தான் நம்ம என்டிடி கிளாஸ் தான் சொல்லுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு என்டிடி கிளாஸ் தான். அப்போ என்டிடிங்கிறது நத்திங் பட் ஒரு கிளாஸ். இந்த என்டிடிக்குள்ள கொடுக்கிறது தான் என்னன்னா நம்ம ஜாவா ஆப்ஜெக்ட அப்படி டேட்டாபேஸ் கூட ரிலேட் பண்றதுக்காக உள்ள ஒரு கிளாஸ் தான் என்டிடி கிளாஸ். புரியுதா? அப்ப நமக்கு என்டிடின்னு ஒரு பேக்கேஜ், நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது என்டிடி இல்லைன்னா மாடல்ங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப அது என்ன அர்த்தம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ்ல இருக்க கிளாஸ் என்டிடி கிளாஸ். அப்ப இந்த என்டிடி கிளாஸ்னா என்ன மீனிங்னா, ஓகே, இப்ப நம்ம இந்த ஜாவாவுக்கு தான் டேட்டாபேஸ்ல நம்ம ஃபீல்ட் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். அப்ப இந்த கிளாஸை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மேப் பண்ண போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இந்த என்டிடி கிளாஸ் தான் எது கூட மேப் பண்ண போறோம், டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள்ஸ் கூட மேப் பண்றோம். அந்த கிளாஸுக்கு பேர் தான் என்னது, என்டிடி கிளாஸ். இப்போ வாட் இஸ் என்டிடி கிளாஸ்னா என்ன சொல்லணும், so this class mapped over java object to database table அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். சரியா? டேபிள் தென் அதுல இருக்கக்கூடிய ஃபீல்ட் கூட மேப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கிளாஸ் என்டிடி கிளாஸ். ஸோ இங்க நம்ம என்டிடி கிளாஸோட பேர் ஸ்டூடெண்ட். நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ எம்ப்ளாய்னா எம்ப்ளாய்னு வச்சுப்பீங்க, ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் நீங்க வச்சுப்பீங்க. ஓகே, வச்சுட்டு அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப அந்த ரெக்யர்மெண்ட்ல இப்போ ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா நீங்க ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஸ்ப்ரிங் பூட்டை ஓபன் பண்ணிட்டு என்டிடின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். அந்த பேக்கேஜுக்குள்ள ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த கிளாஸுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் நம்ம சொல்லும் போது அதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், இதான் நம்ம கோர் ஜாவா லெவல்ல படிச்சிருப்போம். கரெக்டா? அப்போ ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்குள்ள சம் கைண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். இதை வச்சுதான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்ப நான் ஒரு ப்ராடக்ட் சொன்னா அதுக்கு ஒரு ஐடி இருக்கும், ப்ராடக்ட் கண்டிப்பா ஒரு பேர் இருக்கும், ஒரு கலர் இருக்கும், ஒரு பிரைஸ் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் என்னது, ஃபீல்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் ஃபீல்ட் எல்லாமே சேம் பேர் தான். அப்படிதானே? இப்ப நான் ஸ்டூடெண்ட் சொல்றேன். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கும், ஐடி இருக்கும். கண்டிப்பா நேம் வச்சுக்கலாம், லாஸ்ட் நேம் வச்சுக்கலாம், இமெயில் வச்சுக்கலாம், அட்ரஸ் வச்சுக்கலாம், என்னென்ன வைக்கணும்னு வச்சுக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். புரியுதா? அப்போ இதுக்குள்ள நார்மலா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம இந்த ஆட்ரிபியூட் எல்லாம் எழுதிட்டோம்.
ஜஸ்ட் ஃபீல்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபீல்ட் எல்லாமே சேம் மீனிங். ஐடி எழுதிட்டோம், ஃபர்ஸ்ட் நேம் எழுதிட்டோம், லாஸ்ட் நேம் எழுதிட்டோம், இமெயில் எல்லாம் எழுதிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறமா கண்டிப்பா இதுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும், தென் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். இந்த இடத்துல பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கும்போது மட்டும் ஐடியை செலக்ட் பண்ணலாம். சரியா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுங்கிறதுக்காக தேவையில்லை. தென் கெட்டர் செட்டர் கம்பல்சரியா கொடுக்கணும். அப்ப கெட்டர் செட்டர் ஏன் கம்பல்சரியா கொடுக்கணும்? வேல்யூ செட் பண்றதுக்கு செட் மெத்தடும், கெட் பண்றதுக்கு கெட்டர் மெத்தட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை தான் சொல்ல தெரியும். சரியா? என்டிடியை தான் எடுத்த உடனே கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்குள்ள ஃபீல்டு வச்சுக்கணும், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எடுக்கணும், பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும், கெட்டர் செட்டர். கண்ணை மூடிட்டு சொல்லணும். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படினாலே எடுத்த உடனே என்டிடி கிளாஸ், அதுக்குள்ள ஃபீல்ட், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஆஃப்டர் தட் யூ கேன் டேக் செட்டர் மெத்தட், கெட்டர் மெத்தட். தட்ஸ் ஆல். எல்லா ப்ராஜெக்ட்லயும் இப்படிதான் இருக்கும். சரியா? என்டிடி கிளாஸ்னால இது மைண்ட்ல கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கணும். ஓகே, சோ தென் நமக்கு ஆப்ஜெக்டா டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட கொடுத்துக்கலாம். சரியா? அப்ப இதுதான் என்ன பண்ணா டூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், கீழே வர மாதிரி. இல்லைன்னா அதோட ஆப்ஜெக்ட் பேர் தான் வரும். புரியுதா? இப்ப நம்ம ஒரு அரே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு அரேனா இப்படி தானே எழுதுவோம், இன்டிஜர் அரேங்கிறது நம்ம என்ன எழுதிருப்போம்? ஒரு அரே எப்படி டிக்ளேர் பண்ணீங்க? இப்படி எழுதுவோம் இல்லையா? 1, 2, 3, சம்திங் லைக் தட். இப்படி நம்ம ஒரு அரேங்கிறத நம்ம இப்படி எழுதியிருப்போம். கரெக்டா? சோ இப்போ இந்த அரேயை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணா நமக்கு அவுட்புட்ல என்ன வரும்? அதாவது இந்த நேம் மட்டும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். சிஸ் அவுட் அப்படின்னு நான் போட்டுட்டு இப்படி ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். இப்போ இந்த மெத்தடுக்குள்ள வெறும் அரே மட்டும் நம்ம கொடுத்த என்ன வரும் அவுட்புட்ல? 1 2 3 4 வருமா? என்ன வரும்? அரே மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? அப்படிதானே? அப்படியா இல்லையா? ஜாவா ஆன்லைன் கம்பைலர். ஓகே, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஜஸ்ட் ஒரு அரே எடுக்கிறேன். இப்ப இதுக்குள்ள இப்ப நம்ம இதை பிரிண்ட் பண்றோம். என்ன வரும் அவுட்புட்ல? இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வருது. அப்ப இதுல இருக்க வேல்யூ என்ன நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படிதான் எடுக்கிறோம். அதோட இண்டெக்ஸ் நம்பரை வச்சுதான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம இந்த டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாம இந்த வேல்யூவை ரீட் பண்றோம் இல்லையா? ரீட் பண்ணும்போது அதோட ஆப்ஜெக்ட் நமக்கு வருது. அப்ப அந்த ஆப்ஜெக்ட ரீடபிளா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் டூ ஸ்ட்ரிங்கிற மெத்தட். அப்ப இந்த மெத்தட் என்ன பண்ணா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுது? அந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட் இதே ஃபார்மேட்ல தான் நமக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஸ்டூடெண்ட் கர்லி பிரேசஸ், அதுக்குள்ள அந்த ஐடியில என்ன இருக்கும்? அந்த ஐடி பேர் வந்திருக்கும். ஐடியில 1னா 1ன்னு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நேம்ல ராம்னா ராம் பேர் வந்திருக்கும். லாஸ்ட் நேம்ல ராஜ்னா ராஜ் வந்திருக்கும். இமெயில்னா இமெயில் பேர் வந்திருக்கும். இதே ஃபார்மேட்ல அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ண தெரியுமா? அந்த ஆப்ஜெக்ட ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. அதுக்காக இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணா போதும்? டூ ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தா போதும். புரியுதா? சரி, ஓகே. இதுதான் என்டிடி. இப்ப நெக்ஸ்ட் இந்த என்டிடி கிளாஸ நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கவங்க இல்லையா? இப்ப நான் அந்த சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா மண்டையில ஸ்டோர் பண்ணிட்டாலே போதும். இதை தாண்டி பெருசா எதுவுமே இல்லை. அப்ப நெக்ஸ்ட் கேட்கும் போது இதை ப்ராப்பரா சொல்ல தெரியணும். அதுக்காக தான் நான் இப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபைன். இப்ப நமக்கு இங்க ஒரு டேபிள் இருக்குங்க. சரியா? இப்ப இந்த டேபிள்ல காலம் இருக்கு, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில். ஓகே, இந்த காலம் கூட டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட மேப் பண்ண போறோம். இந்த மேப் பண்றோம் இல்லையா? இந்த மேப் பண்றவருக்கு பேர் தான் என்ன சொன்னேன்? மேப் பண்றவருக்கு பேரு டிஏஓ இல்ல, என்டிட்டி மேனேஜர். சாரி, என்டிட்டி மேனேஜர். மேப் பண்றவருக்கு இருந்தோம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டிருந்தோம்ல, லாஸ்ட் நேம்.
என்ன இருந்துச்சு, தென் இமெயில். இப்ப இந்த டப்பாவை அப்படி என்ன பண்ணோம், டேட்டாபேஸ். இதென்ன டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்ல காலமோட பேருங்க என்ன பேர்லாம் வச்சிருந்தோம், ஐடி வச்சிருந்தோம். தென் ஃபர்ஸ்ட் இப்படிதானே இருந்துச்சு, லாஸ்ட் நேம், இமெயில் தான் வச்சிருந்தோம். இது டேட்டாபேஸ்ல இருக்கிறது. இது நம்ம MySQL டேட்டாபேஸ். இது டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய காலமோட பேரு. புரியுதா? இது என்ன அப்படின்னா நமக்கு ஜாவாவில் இருக்கு பாத்தீங்க இல்லையா, ஜாவாவோட கிளாஸ்ல இருக்க பேரு ஜாவா கிளாஸ், அதாவது என்டிடி கிளாஸ். என்டிடி சரியா, ஐடி. ஏன்னா இதுதான் நாங்க எழுதுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் வச்சிருந்தேன் இல்லையா. இங்க என்ன வச்சிருக்கேன்னா லைக் நமக்கு என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அப்படின்னு இருந்தது இல்லையா. இந்த காலமா நான் இங்க எழுதியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல இதுல. இப்போ ஜாவா கிளாஸ் என்டிடி கிளாஸ் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, டேட்டா பேஸ்ல இந்த காலம் இருக்கு. இந்த ரெண்டையும் மேப் பண்ண, ஏன்னா மேப் பண்ணாதான் இங்க கொடுக்குற வேல்யூ கரெக்டா ஐடிக்குள்ள ஸ்டோர் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் நேம்ல ஒரு நேம் கொடுக்கும்போது அங்க போயிட்டு சேவ் ஆகும். இங்க லாஸ்ட் நேம்ல ஒரு இந்த ஃபீல்ட்ல ஒரு பேர் கொடுக்கும்போது லாஸ்ட் நேம் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இங்க இமெயில கொடுக்கும்போது இங்க ஒரு, அப்ப இதை ரெண்டையும் மேப் பண்ணும். இதை மேப் பண்றதுக்காக தான் ஒருத்தர் படிச்சோம். அவர் தான் யாரு, அவர் யாரு, அவர் தான் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். அவர் பேர் என்ன சொன்னோம், என்ன சொன்னோம், ஜேபின்னு ஒண்ணு சொன்னா இல்லையா, ஜகர்டா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஏ. கரெக்டா, ஜகர்டா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஏ. ப்ரீவியஸா இதுக்கு பேர் என்னது, ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஏ. பெர்சிஸ்டன்ஸ் மீனிங் என்ன, பெர்சிஸ்டன்ஸ் மீன் சேவ், பெர்மனண்டா சேவ் பண்றது. ஓகே, ஜகர்டா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஏ. அப்ப இவர் என்ன பண்றாருன்னு தெரியுமா, ஓ நீ ஜாவா கிளாஸ் இருக்குது இல்லையா, அதையும் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய காலமையும் மேப் பண்றாரு. அப்ப இவர் எப்படி மேப் பண்றாரு, இதுக்காக தான் நம்ம ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்றோம். அந்த டிபெண்டன்சிக்கு பேர் என்ன, டிபெண்டன்சி பேர் என்ன, டிபெண்டன்சி பேர் என்னங்க, ஸ்பிரிங் போட் ஸ்டார்டட் டேட்டா ஜேபிஏ. டிபெண்டன்சி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது, ஸ்பிரிங் போட் ஸ்டார்டட் டேட்டா ஜேபிஏ. இவர் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணாதான் இப்ப நம்ம ஸ்பிரிங் பூட் அப்ளிகேஷனுக்குள்ள ஜேபிஏங்கிற ஒருத்தர் வராரு. ஏன் அவரை கொண்டு வரணும், ஏன்னா மேப் பண்ணுமே டேட்டாபேஸ் கூட. அப்ப கண்டிப்பா யாரு வரணும், ஸ்பிரிங் பூட் ஸ்டார்டட் டேட்டா ஜேபிங்கிற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இது எப்படி ஆட் பண்ணோம், ஸ்பிரிங் இனிஷியலைசர்ல ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஸ்பிரிங் டேட்டா ஜேபி நீங்க சொன்னீங்கன்னா வந்துடும். புரியுதா, கிளியரா? அப்ப இதை ஆட் பண்ணிருக்கணும், கண்டிப்பா இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கணும். இதை ஆட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், நம்ம ஜாவா கிளாஸ் இங்க இருக்கு. இப்ப இந்த கிளாஸோட பேரு தான் நான் வச்சிருந்தேன், என்ன பேரு, எஸ், இந்த கிளாஸோட பேரு ஸ்டூடெண்ட். இதான் ஸ்டூடெண்ட்ங்கிறது கிளாஸோட பேர். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ நீங்க என்ன பண்ணிக்கோங்க தெரியுமா, டேட்டாபேஸ்ல பேர் என்னது, டேட்டாபேஸ்ல டேபிளோட பேர் என்னது, இதுவும் ஸ்டூடெண்ட், இது ஸ்மால் லெட்டர்ல இருந்தது, இது டேபிளோட பேரு, அப்படிதான் இல்லையா? அப்ப இந்த டேபிள் பேர் கூட மேப் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கிளாஸ் பக்கத்துல நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், இதுல இருக்கு ஐடென்டிட்டி. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க வந்துட்டு என்ன கொடுத்துக்கணும், என்ன அனோட்டேஷன், அவ்வளவுதான், அட் என்டிடி. இப்ப இந்த அட் என்டிட்டிங்கிறது எதுக்குள்ள இருக்கு, இந்த ஜேபி, சரியா? ஜேபிக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கு, இப்ப நம்ம என்டிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப என்டிட்டி எங்க இருக்கும் பாருங்க, ஜகர்டா பெர்சிஸ்டன்ஸ் டாட் ஸ்டார் மீன்ஸ் என்ன அர்த்தம், அதுக்குள்ள என்டிட்டி இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அட் என்டிட்டி அனோட்டேஷன், அட் டேபிள் அனோட்டேஷன், ஐடி, ஜெனரேட்டட் வேல்யூ, காலம், இது எல்லாமே எங்க இருக்காங்க, ஜகர்டா பெர்சிஸ்டன்ஸ் ஏபி. அதுக்குதான் ஜேபிஏன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, அப்ப இந்த ஐடிய இந்த ஐடி கூட மேப் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இங்க இருக்க ஐடி இங்க இது கூட மேப் ஆகுது. இது ஜாவா கிளாஸ், இது டேட்டா பேஸ்ல இருக்க டேபிளோட பேரு. அப்ப இது எப்படி மேப் ஆகுதுன்னா, இதுக்காகவும் நம்ம இந்த இடத்துல ஒரு அனோட்டேஷன் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் என்னது, இப்போ அட் ஐடி. இது எதுக்காக, பிரைமரி கீன்னு சொல்றதுக்காக.
கரெக்டா? அப்ப நீங்க இந்த இடத்துல காலம் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா இதுல என்ன பேரோ அந்த காலம் அதுவே மேப் பண்ணிக்கும். சரியா? இந்த இடத்துல காலம் அப்படிங்கிற ஒண்ணு ஆப்ஷனல் தான். இந்த காலம் நம்ம கொடுக்கல அப்படின்னா இங்க நம்ம என்ன ஃபீல்டு வச்சிருக்கோமோ இந்த ஃபீல்டோட பேரை தான் அப்படியே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஜாவாவுல அது சரி அந்த டேட்டா பேஸ்ல டேபிளோட பேரை அதை எடுத்துக்கும். ஏன் நான் மேல காலம்ங்கிற ஒண்ணு கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லேர்ன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அந்த ஃபீல்டு பேரெல்லாம் வச்சு நம்ம அப்டேட் பண்றோம். அப்போ எதோடதை கொடுக்கணும்? டேட்டா பேஸோட டேபிளோட பேரை கொடுக்கணுமா இல்ல இங்க ஜாவாவில் இருக்க ஃபீல்டு கொடுக்கணுமா? அது கிளியரா புரியணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான். ஸோ அதனால நம்ம காலம் அப்படிங்கிற இந்த அனோட்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். புரியுதா? சரி, ஓகே. அப்ப நம்ம அட் ஐடின்னு சொன்னா இதான் பிரைமரி கீ. இதுக்கு பேர் என்னது? பிரைமரி கீ அப்படின்னு சொல்றதுக்கு மென்ஷன் பண்றதுக்காக இந்த லைன். அதுக்கப்புறம் இங்க இது காலம். இந்த காலம் வந்துட்டு இது கூட மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இங்க ஒரு அனோட்டேஷன் கொடுக்குறது என்னது? அட் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? இந்த காலம்ல இங்க நேம் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா? அதை நம்ம இதுக்குள்ள எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் நம்ம போட்டுக்கோம். புரியுதா? நேம் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே காலம் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இது கூட மேப் பண்றோம். இங்கே காலம் ஈக்குவல் டு இது கூட என்ன பண்ணிக்கிறோம்? இப்படி மேப் பண்றோம். சரியா? அப்ப இதை மேப் பண்றதுக்காக தான் இந்த அனோட்டேஷன்ஸ் உள்ள யூஸ் பண்றோம். கிளியர்? சரியா? அப்ப இதுதான் டேபிளோட பேரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்டிட்டின்னு சொல்லணும். இதான் என்டிட்டியா இருக்கு. இததான் இந்த ஸ்டூடெண்ட் தான் மேப் பண்ண போறீங்க. அப்ப இதை எது கூட மேப் பண்றீங்க? இந்த கிளாஸ இங்க இருக்க டேபிளோட மேப் பண்றோம். அதனால இன்னொரு என்டிட்டி யூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது? அட் டேபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்து முடிச்சிடும். இது புரிஞ்சா? இப்ப இந்த ஜேபிஐ இல்லைன்னா இது மேப் பண்ண முடியாது. ஓகே, அப்ப இது எது கூட ரிலேட் ஆகுதுன்னா நம்ம இங்க வச்சிருக்க ஜாவா கிளாஸ இதுக்கு நம்ம எழுதுறோம் இல்லையா? என்ன பண்ண ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன எழுதுவீங்க? கொரிஸ். அந்த கொரிஸ் கூட ரிலேட் பண்ணுது. சரியா? ஐடி, பிரைமரி கீ, நாட் நல், சரியா? ஃபர்ஸ்ட் நேம், பேர்கர் அப்படி நம்ம கொரி எழுதுறோம் இல்லையா? அது கூட மேப் பண்ணி கொடுக்குது இந்த ஜேபி. இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? என்டிட்டி கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லை. கரெக்டா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணோம்? என்டிட்டி கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டோம். அப்போ இத டேட்டா பேஸோட டேபிள் கூட மேப் பண்ணியாச்சு. அவர் மேப் பண்ணிட்டாரு ஜேபி. இப்ப நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? சரி, ஓகே. இப்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க எல்லாத்தையும் மேப் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் சும்மா சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசா ஒண்ணு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு டேட்டா பேஸ் கூட போயிட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டோர் பண்ணிடுறோம். சரி, அதாவது மேப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் திங். இப்போ ஸ்டோர் பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். கிரிட் ஆபரேஷன் நம்ம பண்ணணும். நம்ம பண்றோம் கிரிட் ஆபரேஷன் பண்ணணும். இதெல்லாம் தெரியும். சி ஃபார் கிரியேட், அது தெரியும் இல்லையா? கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் இதான் பண்ணணும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு யாரு தேவைன்னா DAO. யார் தேவை? DAO அப்படிங்கிறவர் தேவை. அப்ப இந்த DAOங்கிறவர் யாரு? இவர் தான் யாருன்னா டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். கிரியேட் பண்றதுக்கு மேப் பண்றதுக்கு ஜேபி. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், ரீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி பண்றது? அதுக்குதான் நம்ம யார் மூலமா பண்றோம்னா இந்த DAO மூலமா பண்றோம். டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். சரியா? சரி, ஓகே. அப்ப இந்த DAOங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்ப தெரியுதா? டேட்டாவை ஆக்சஸ் பண்றாங்க. ஓகே, இப்ப இது எப்படி ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த DAOக்குள்ள ஓகே கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்காங்க. அந்த இன்டர்ஃபேஸோட பேரு தான் என்டிட்டி மேனேஜர். இங்க இருந்து இங்க வரணும். ஏன்னா இங்கதான் நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. அப்படிதானா? அப்போ இந்த DAO புதுசா ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் பேரு தான் என்ன தெரியுமா? என்டிட்டி. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு ஹெல்பர் கிளாஸஸ். என்டிட்டி மேனேஜர் இருக்கு, அதுக்கப்புறம் JPA ரெபாசிட்டரின்னு ஒண்ணு இருக்கு, கிரெட் ரெபாசிட்டரி எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த DAOக்குள்ள அவ்வளவு இருக்கு. ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய இருக்கு DAOக்குள்ள.
அப்போ இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான ஆப்ஜெக்ட் என்டிட்டி மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. ஜேபி ரெபாசிட்டரி நம்ம நெக்ஸ்ட் அதை படிப்போம். ஜேபி ரெபாசிட்டரினா என்ன? ஓகே, அப்ப இது மூலமா தான் நமக்கு ஆக்சஸ் பண்ணுது. ஒரு ஹெல்பர் கிளாஸ் மாதிரி இவர் வச்சிருக்காரு டிஏஓ. இவர் எதுக்காக இந்த என்டிட்டி மேனேஜர் வச்சிருக்காரு தெரியுமா? டேட்டாபேஸ் கூட போய் ஸ்டோர் பண்றதுக்கு, ரீட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டெலீட் பண்றது எல்லாத்துக்குமே இவர் வச்சுக்கிறாரு. அப்படிதான் இல்லையா? சோ இப்ப நிறைய இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. கரெக்டா? இப்ப தாசில்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவர் கீழே யார் இருப்பா? அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. என்ன வந்தாலும் என்ன ஒர்க்னாலும் அந்த அசிஸ்டன்ட் தான் பண்ணுவாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? இவர் தான் எல்லாமே போய் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? எந்த ஒர்க் கொடுத்தாலும் இவர் என்ன பண்ண முடியும்? அந்த தாசில்தார் தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த அசிஸ்டன்ட் தான் இந்த என்டிட்டி மேனேஜர். அப்ப இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றாரு? இப்போ எனக்கு டேட்டாபேஸ் கூட பண்ணணும் அப்படி என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவர் பண்ணிக்கிறாரு. புரியுதா? சோ அதனாலதான் இந்த டிஏஓக்குள்ள என்டிட்டி மேனேஜர்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அப்ப நம்ம அங்க ஸ்டோர் பண்ணணும், இப்ப சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்றது, சேவ் பண்றது எல்லாமே சேம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா என்டிட்டி மேனேஜருக்குள்ள போயிட்டு persist அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட சொன்னோம்னா இப்ப யாரை சேவ் பண்ணணும்? நம்ம வச்சிருக்கிறது ஸ்டூடெண்ட்ங்கிற என்டிட்டி, அதுதானே அந்த கிளாஸ் தானே ஸ்டோர் பண்ணணும் இங்க. அப்ப அந்த கிளாஸ் இங்க சொன்னா போதும், அதோட ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த ஆப்ஜெக்ட் சொன்னா போதும். அப்போ இவர் என்ன பண்றாரு? ஓ இந்த இவரை ஸ்டோர் பண்ணணுமோ, ஓகே நான் இங்க கொண்டு போய் அவரை என்ன பண்ணிடுறேன்? ஸ்டோர் பண்ணிடுறேன். persist அப்படின்னு சொன்னா ஸ்டோர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட ஃபைண்ட் பண்ணணுமா? என்கிட்ட இருக்க மெத்தட் என்னது? ஃபைண்ட் பை ஐடி. கரெக்டா? இதுதான் நம்ம எழுதணும். இதுக்குள்ள இருக்கிற மெத்தட் என்னது? வெறும் ஃபைண்ட் மட்டும் தான் சொன்னோம். கரெக்டா? ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இதுக்குள்ள இருக்கும். கரெக்ட்? ஃபைண்ட் அப்படின்னா இந்த என்டிட்டி மேனேஜர்ல போயிட்டு ஃபைண்ட்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்டோட ஐடி சொன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியில அந்த டேபிள்ல போயிட்டு அந்த ஐடியில யார் இருக்காரோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும். இதை அப்டேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் சொன்னோம்? மெர்ஜ். கரெக்டா? அப்போ மெர்ஜ் பண்ணுங்க. எதை மெர்ஜ் பண்ணுங்க? அந்த ஐடி, அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் சொல்றோம். அப்ப அந்த மெர்ஜ் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்டேட் பண்றது. இதே டெலீட் பண்றதுக்கு ரிமூவ். சரியா? டெலீட் பண்றதுக்கு என்ன மெத்தட்? ரிமூவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஓகே இது அங்க போயிட்டு ரிமூவ் பண்ணணும் போல, டெலீட் பண்ணணும் போல நினைச்சுக்குது. அப்ப இந்த என்டிட்டி மேனேஜர்ங்கிற இந்த ஹெல்பர் ஆப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம டேட்டாபேஸ் கூட போயிட்டு எல்லாமே பண்றோம். அதுக்காக தான் டிஏஓல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது இன்பில்டா இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோர் லெவல்ல ஒண்ணு படிச்ச ஞாபகம் இருக்கா? கோச்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நம்மளாவே எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதி ஒரு கிரிக்கெட் கோச்னு ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸ் எதுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? ஏன் எழுதுறேன்னா இப்படிதான் இருக்கும். ஸ்ப்ரிங் பூட்ல ஃப்ளோவே இப்படிதான். என்டிட்டி மேனேஜர் இன்பில்டா இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்ல நிறைய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். அதை நமக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளோவுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கோச்சிங் ஒரு இன்டர்ஃபேஸும் கிரிக்கெட் கோச் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் நம்ம எழுதுறோம். இன்பில்டாவே அதே ஃப்ளோல தான் இருக்கும். இதே மாதிரி இப்ப டிஏஓல என்டிட்டி மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா தான் எல்லாமே நடக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க நம்ம என்ன பண்றோம்னா டிஏஓன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுல ஸ்டூடெண்ட் டிஏஓன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் நம்மளா மேக் பண்றோம். ஓகேவா? இப்ப ஜேபி ரெபாசிட்டரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம், இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல, நெக்ஸ்ட் கான்செப்ட்ல ஏன் ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லலாம், இது தெரியாம போயிடும், அதுக்கான ஃப்ளோ தெரியாம போயிடும். அது தெரியாம போயிட்டுனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஃப்ளோ எப்படிங்கிறது புரியணும். இது நம்ம எழுதணும் அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகே, அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதிக்கும். இன்டர்ஃபேஸ்னால என்ன இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். கரெக்டா? கரெக்டா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இப்ப நான் சேவ் பண்ண, அதனால என்ன பண்றேன், நானா எழுதுற மெத்தட் தான் அது. இன்பில்டா இருக்க மெத்தட் இல்ல, நம்மளா எழுதுற மெத்தட். சரியா? நானா ஒரு சேவ்னு ஒரு மெத்தடை எழுதி இந்த மெத்தடை கால் பண்ணி இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அந்த என்டிட்டி மேனேஜர் மூலமா டேட்டாபேஸ்ல போய் இதை கால் பண்ணும் போது நமக்கு அந்த என்டிட்டி மேனேஜர் கால் ஆகி அந்த என்டிட்டி மேனேஜர் மூலமா டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆகும். என்டிட்டி மேனேஜர் இல்லைன்னா சேவ் ஆகாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் சேவ். யாரை சேவ் பண்ணோம்? என்டையர் ஆப்ஜெக்ட்,
என்டையர் ஆப்ஜெக்ட் அந்த என்டிட்டில இருக்க எல்லாத்தையும் தானே ஸ்டோர் பண்ணணும். அதனால நம்ம இந்த பேரை அப்படியே கொடுத்துறோம். இந்த பேரை கொடுத்துட்டோம்னா ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் எல்லாமே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண. At the reason here I'm giving student. ஓகே, ஏன் இது பக்கத்துல ஒண்ணு கொடுக்குறோம்? இது அதோட ஆப்ஜெக்ட் பேர். நம்ம டைரக்டா அந்த ஸ்டூடெண்ட் சொல்லாம அதோட ஆப்ஜெக்ட் பேரு த ஸ்டூடெண்ட கால் பண்ணிக்கலாம். அப்ப த ஸ்டூடெண்ட கால் பண்ணா ஸ்டூடெண்ட தான் கால் பண்றேங்கிற மீனிங் தான். கரெக்டா? சரி, ஓகே. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கோமா? ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ள என்ன பண்ணோம்? இந்த ஸ்டூடெண்ட் ஏங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஏன்னா இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு டைரக்டா மெத்தட் டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. பிகாஸ் இன்டர்ஃபேஸ் ஹேவிங் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் டைரக்டா கொடுக்க முடியாது. அப்ப நம்ம அதுக்கு ஒரு கிளாஸ் தான் எழுதியாகணும். அந்த கிளாஸுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த சேவ் மெத்தடுக்கான டெஃபினிஷனை கொடுப்போம். கோர் ஜாவா லெவல்ல படிச்ச கான்செப்ட் தான். ஓகே, இப்பதான் நம்ம இங்க என்ன பண்றோம்னா ரெபாசிட்டரின்னு ஒண்ணு சொல்றோம். ஏன் இந்த இடத்துல ரெபாசிட்டரின்னு சொல்லணும்னா இது இதுதான் ஒரு டிஏஓ கிளாஸ். டிஏஓவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். எந்த கிளாஸ்? ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறவர் தான் இங்க எனக்கு என்னவா ஆக்ட் ஆகுறாரு அப்படின்னா டிஏஓவா ஆக்ட் ஆகுறாரு. சோ அதை சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அட் ரெபாசிட்டரிங்கிற ஒரு அனோட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? நம்ம வெறும் டிஏஓன்னு சொன்னா அது டிஏஓவா மாறிடுறாரு. அட் ரெபாசிட்டரின்னு சொன்னாதான் அது டிஏஓவா மாறுவார். புரியுதா? அதை இண்டிகேட் பண்றதுக்காக ஜஸ்ட் ஹியர் வி ஹவ் டு யூசிங் என்ன பண்ணலாம்? ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி அந்த வேலையை மட்டும் பண்ண மாட்டாரு. இப்ப இதுக்குள்ள எவ்வளவு கிளாஸஸ் இருக்கு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ற ஒர்க் எல்லாத்தையுமே இவரே பார்த்துப்பாரு ரெபாசிட்டரி. ஓகேவா? சோ அது எல்லாமே இவர் பாத்துக்கிறாரு. கிளியர்? இந்த பாயிண்ட்ஸ் இது புரியுது இல்லையா? ஓகே, இப்ப நம்ம சொல்லிட்டோம் இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் தான் எனக்கு என்னது டிஏஓ கிளாஸா இருக்கிறாரு. இப்ப இந்த கிளாஸுக்குள்ள நம்ம டிஏஓக்குள்ள கண்டிப்பா யாரு மூலமா தான் பண்ண முடியும்? என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப இதுவரை சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்ல. ஏன் மாறி சொல்றேன்னா நீங்க சொல்லணும் அதுக்காக. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் யார நம்ம இம்போர்ட் பண்ணனும், இன்ஜெக்ட் பண்ணனும்? ஃபீல்ட் கிரியேட் பண்றோம். ஓகேவா? எதை இன்ஜெக்ட் பண்றதுனாலும் இதான் ஸ்டெப். ஃபீல்ட கிரியேட் பண்ணிரணும். இதனாலதான் அந்த கோர் லெவல்ல நான் சொல்லியிருப்பேன் கிரிக்கெட் கோச் ஃபீல்ட கிரியேட் பண்ணாமா இல்லையா? தட் இஸ் தி ஸ்டெப். அந்த ஃப்ளோ தான் ஞாபகத்துல இருக்கணும். இங்க இந்த ஃப்ளோ ஞாபகத்துல இருந்தா நான் என்ன இது கொடுத்தாலும் உங்களால பண்ண முடியும். புரியுதா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்? ஃபீல்ட கிரியேட் பண்ணணும். அப்ப ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்றது? இது என்னவா இருக்கும்? இன்டர்ஃபேஸ். கரெக்டா? கோச் நம்ம எழுதணும். பிரைவேட் கோச், கிரிக்கெட் கோச், த கோச் அப்படின்னு போட்டோம். அந்த கோச்சுக்கு தான் நம்ம ஃபீல்ட் கிரியேட் பண்ணணும். அப்படிதான் இல்லையா? அதே மாதிரி இங்க என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். இது நம்ம எழுதணும் அவசியமே இல்ல, அதுவே எழுதி இருக்கு. அதை செக் பண்றதுக்காக அதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+N மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜுக்கு எடுத்துட்டு போகும். சரியா? Ctrl+N பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் எடுத்துட்டு போகும். அதுல கோட் எழுதிருக்காங்க பாத்தீங்களா? இது எங்க இருந்து? ஜாவா பெர்சிஸ்டன்ஸ், ஜகட்டா பெர்சிஸ்டன்ஸ். கரெக்டா? ஜாவா மேப் யூஸ் பண்ணிருக்காங்க, லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய மெட்டா மாடல் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு சொல்றாங்க பாருங்க. இன்டர்ஃபேஸ் used to interact with that persistence context. Entity manager instance na object is associated with the persistence context. Correct? A set of entity instance. Set of entity instance என்ன அர்த்தம்? entity என்னது? அது ஒரு கிளாஸ். கரெக்டா? இந்த entity class தான் டேட்டாபேஸ் ஓட டேபிள் கூட மேப் பண்ற கிளாஸ். அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும் entity classங்கிறது. புரியுதா? என்டிட்டினாலே டேட்டாபேஸ் டேபிள் கூட மேப் பண்ற கிளாஸ். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி போட்டுக்கும். கிளியரா? சரி, ஓகே. இப்போ இதுல என்னெல்லாம் பண்ணலாமா? கொரி, டைப்டு கொரி, நேத்து ஒண்ணு சொன்னேன். கொரி, டைப்டு கொரி அப்படின்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே இது மூலமா தான் பண்ண முடியும். அப்ப இந்த பேர் பாத்தீங்கன்னா இ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, எம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. இது இன்பில்டா இருக்க இன்டர்ஃபேஸ், நம்ம எழுதுன இன்டர்ஃபேஸ் இல்ல. இது இல்லைன்னா நம்ம இப்படி ஒண்ணு எழுதி இதுக்குள்ள போயிட்டு இப்படி சேவ் பண்றதுக்கு ஒண்ணு எழுதி இதுக்குள்ள ஆப்ஜெக்ட் என்டிட்டி டைப் நம்ம எழுதணும். இது நம்ம எழுத வேணாம், அவங்களே எழுதி வச்சிருக்காங்க, நீ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க பாத்தீங்களா பப்ளிக் வாய்ட் persist, இது ஒரு மெத்தட். கரெக்டா? இந்த மெத்தட் இதுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா செஷன் அது பத்தின இதெல்லாம் வரும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ persist இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணுமா? ஆப்ஜெக்ட் தென் என்டிட்டி, இததான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
புரியுதா? சரி ஓகே. அப்ப நம்ம பர்சிஸ்ட்னா சேவ் பண்றது. அப்ப ஃபர்ஸ்ட் திங் இவரை என்ன பண்ணிக்கலாம், ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா இதே பேர், என்ன பேரோ இந்த பேரை தான் கொடுக்கணும். எம் ஸ்மால் லெட்டர் இ ஸ்மால் லெட்டர்லாம் கொடுக்க கூடாது. இந்த பேரை கொடுத்தாதான் அதை எடுத்துக்கும். அதனால இந்த பேரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், என்டிட்டி மேனேஜர் கொடுத்துட்டு, இது ஆப்ஜெக்டோட பேர். இங்க என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி தான். புரியுதா? இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். இப்ப இதுகிட்ட கேட்போமா, இப்ப கேட்போம். இப்ப நம்ம இந்த கோடியம் கேட்போம், இது என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு அது என்ன டெஃபினேஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது கொடுக்குதா, ஒண்ணும் கொடுக்கலையோ. ஓகே, இப்ப இதுல போயிட்டு நம்ம கேட்போம் இதுக்கான மீனிங். சரியா? என் கொள்ளியோ. ஓகே, சோ என்ன சொல்றாங்க, ஜாவா டிக்ளரேஷன் ஆஃப் தட் பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் என்டிட்டி மேனேஜர். ஒரு வேரியபிள் நேம் தான் என்னது, என்டிட்டி மேனேஜர் ஆஃப் த டைப் என்டிட்டி மேனேஜர். இது என்னவா, இஸ் a class in the Java Persistence API that manage that interaction between the like used for database operations. இவர் தான் என்ன பண்ணுவாராம், இன்டராக்ட் பண்ணுவாராம் டேட்டாபேஸ் கூட. என்டிட்டி மேனேஜர், அதுக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் பேர் தான் என்னது, என்டிட்டி. இங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இது என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா இன்டர்ஃபேஸ் நேம் இதுதான். இது இல்லாம கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ ஃபீல்ட நம்ம சொல்லிட்டோம். இந்த ஃபீல்ட நம்மளோட டிஏஓக்குள்ள சொல்லணும். இப்ப இந்த டிஏஓக்குள்ள என்ன பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓக்குள்ள இந்த என்டிட்டி மேனேஜர் சொல்லணும், இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, அப்ப அதை இன்ஜெக்ட் பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் மூலமா இன்ஜெக்ட் பண்றோம். இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் என்டிட்டி மேனேஜர் this dot entity manager equal to entity manager அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன்ல நம்ம என்ன சொல்லிட்டோம், இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். அப்ப இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் என்ன அர்த்தம் தெரியுமா, இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் மீன்ஸ் என்ன அர்த்தம், என்ன மீனிங். ஓகே, இங்க இருக்கு. சோ இது என்ன அர்த்தம், இப்போ இந்த திங்ஸ்க்கான ஆப்ஜெக்ட் அப்படிதானே, இதுல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் இல்லையா? இன்ஜெக்ட், அதாவது டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் என்ன அர்த்தம், ஒரு கிளாஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், இன்னொரு கிளாஸுக்குள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஜெக்ட் பண்ணி. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த என்டிட்டி மேனேஜரை கொண்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டிஏஓக்குள்ள கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த என்டிட்டி மேனேஜர்ல இருக்க மெத்தட் பர்சிஸ்ட், merge, remove, find இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இன்ஜெக்ட் பண்ணலனா இதை யூஸ் பண்ண முடியாது. அதை கொண்டு வந்து யூஸ் பண்றதுக்காக நம்ம அதை பண்றோம். இதான் அந்த கோர்லயும் பண்ணோம். கிரிக்கெட் கோச்னு ஒரு கிளாஸ், ஒரு கிரிக்கெட் கோச் நம்ம ஒரு மெத்தட் வச்சிருந்தோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் தட் டிஏஓ, தட் என்னது அந்த இன்டர்ஃபேஸ். தென் கண்ட்ரோலர்ல கொண்டு வந்துட்டு கோச்சுக்கு ஒரு அந்த ஃபீல்டை டிஃபைன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம அந்த கண்ட்ரோலர்ல இன்ஜெக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ண அந்த கிளாஸ்ல இருக்குது. அதே தான் இங்க பண்ண போறோம். புரியுதா? ஓகே, இப்ப நம்ம இதை பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் திங் இதுதான் என்னது, இந்த சேவ் மெத்தடுக்கான லாஜிக்கை நம்ம எழுதுறோம். இப்போ இது சேவ் பண்ணணும், எது மூலமா அதை பண்ண முடியும், என்டிட்டி மேனேஜர் டாட் போதும் அந்த ஆப்ஜெக்ட். இது நடக்கும்போது என்ன கொடுக்கணும்னா டிரான்சாக்ஷனல். ஏன் அப்படின்னா போது ஏதோ SQL ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் ப்ராப்ளம் ஆகுது, ப்ராசஸ் ஆகல அப்படின்னா நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். பாத்திருக்கீங்களா? அப்ப நமக்கு ரிட்டர்ன் வரலனா அதுவே சொல்லும். பாத்திருக்கீங்க? சோ இதுக்குள்ள நம்ம இந்த டிஏஓங்கிற ஒரு நம்மளா வச்சிருந்த ஒரு கிளாஸுக்குள்ள அது
அதுக்கான லாஜிக் இப்ப சேவ் பண்ணா POSIX மூலமா எங்கப்பா இப்ப கேக்குதா? ஹலோ கைஸ் கேக்குதா? என்னாச்சு? வைஃபை ப்ராப்ளமா? சரி ஓகே. 10 நிமிஷமா கட் ஆயிருச்சா? அப்ப எதுல இருந்து விட்டு ஓகே, லாஸ்டா எது வரை வீடியோ தெரிஞ்சு? சார் வீடியோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சொல்றேன் சார். ஸ்கிரீனும் ஷேர் ஆகும். இதுல எது வரை தெரிஞ்சு? என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே ஃபைன். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம இன்பில்டா இந்த ட்ரான்சாக்ஷன் சொன்னீங்க சார். ஒரு டிரான்சாக்ஷன் வர சொன்னது புரிஞ்சா? ஓகே. சோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அப்படிதானே? இப்போ இதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன நடக்கணும்? இது வந்துட்டு இதுக்கான வேல்யூவை நம்ம கொடுக்கணும். கரெக்டா? இப்போ சேவ் ஸ்டூடெண்ட் தி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டீங்க அப்படிதானா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக தான் என்ன காட்டினேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மெத்தட் நான் எழுதுனேன். இதெல்லாம் தெரிஞ்சா? இது போடும்போது ஸ்கிரீன் இதுல இல்ல சார், இது போட முடியல இல்லையா? ஓகே. சோ என்ன பண்றேன், நார்மலா ஒரு மெத்தட் எழுதுறோம் அப்படின்னா இப்படிதான் கொடுப்போம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் m1 அப்படின்னு நம்ம எழுதுறதுனா இப்போ இதுக்கான இன்புட்ஸ் இப்போ இங்க ஐடின்னு ஒன்று வச்சிருக்கேன், நேம்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இதுக்கான வேல்யூ நம்ம எது மூலமா பாஸ் பண்ணோம்? மெயின் மெத்தட்ல தானே கால் பண்ணோம். கரெக்டா? அப்ப இதே மாதிரி இப்ப நம்ம வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வச்சிருக்கேன். அப்ப இதுக்கான வேல்யூ எது மூலமா பாஸ் பண்றது? இப்ப எது மூலமா நம்ம வேல்யூஸ் கொடுக்கறது? அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் அப்ளிகேஷன். சரியா? அதாவது அதுக்குள்ளதான் நம்ம என்ன இருக்கு, கமாண்ட் லைன் ரன்னர். அப்ப இந்த கமாண்ட் லைன் ரன்னரை நான் யூஸ் பண்ணி இந்த இடத்துல எப்படி ஐடி நேம்கான வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், அந்த மெத்தட மெயின் மெத்தடுக்குள்ள கால் பண்ணி வேல்யூவை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கான இந்த ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான வேல்யூ எப்படி கொடுக்குறது? அப்ப அந்த ஸ்டூடெண்ட் சொல்லும் போது என்ன இருக்கும், அதுல ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில்லாம் இருக்கும். அப்ப இதுக்கான வேல்யூ நம்ம எங்க இருந்து கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெமோ அப்ளிகேஷன்ல கமாண்ட் லைன் ரன்னர் நம்ம சொல்றோம். கரெக்டா? இப்போ இந்த கமாண்ட் லைன் ரன்னர்ங்கிறது நத்திங் பட் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல இது ரன் பண்ணும். இது ரன் மெத்தட்ங்கிறது இன்பில்டா உள்ள இருக்கும். சோ அதை நம்ம டிஃபைன் பண்றதுக்காக ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை கால் பண்ண முடியும். சோ தட் ரீசன் ரிட்டர்ன் ரன்னர் இது அந்த லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு திங்ஸ். சரியா? இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க ஏன் ஸ்டூடெண்ட் டிஏஓ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓக்குள்ளதான் நமக்கான சேவ் பண்றதுக்கான லாஜிக் ஃபைண்ட் பை ஐடி அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நமக்கு இங்க இருக்கு. அப்ப நம்ம இந்த இன்டர்ஃபேஸை மட்டும் சொன்னா போதும், இந்த இன்டர்ஃபேஸ் எது கூட எல்லாம் கனெக்டடா இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கும்.
புரியுதா? அப்ப இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓங்கிற இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கமாண்ட் லைன் ரன்னருக்குள்ள இன்ஜெக்ட் பண்றோம். ஏன் இன்ஜெக்ட் பண்றோம்னா, ஏன்னா அதுக்குள்ளதான் சேவ் அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அந்த சேவ்ங்கிற அந்த மெத்தட் தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கும். கரெக்டா? அதுக்கான லாஜிக் உள்ள அதுவே கனெக்ட் பண்ணிக்கும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதுல கிரியேட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நம்மளா ஒரு மெத்தட், இது நம்மளா எழுதிட்டு ஒரு மெத்தட் கால் பண்றோம். மெத்தட் தான் அது, ஒரு மெத்தட் தான் எழுதுறோம். சரியா? இந்த இடத்துல ஒரு மெத்தட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்மளா எழுதுறோம். அந்த மெத்தடை எழுதி இங்க கால் தான் பண்றோம். புரியுதா? நான் அது சிம்பிளா ஷார்ட்கட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மெத்தட் இங்க போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க வருது இல்லையா, அது மெத்தட் கிரியேஷன் தான், வேற எதுவும் இல்லை இங்க பண்றது. இங்க எப்படி நம்ம இங்க இருக்கு இல்லையா, இது ஒரு மெத்தட் எழுதி இந்த மெத்தட் பேரை தானே இங்க கால் பண்ணுவோம். அப்படிதானே? இங்க M1 நம்ம ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கால் பண்ணி இதுக்கான வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அதே தான் நான் இங்க போட்டது. ஃபர்ஸ்ட் இங்க கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்டேன். இங்க கொடுத்துட்டு கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இங்க நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மெத்தட் வந்துரும் ஷார்ட்கட்ல. புரியுதா? எதுக்காக மெத்தட் எழுதணும், ஏன்னா வேல்யூஸ் இன்புட் கொடுக்கறதுக்காக எழுதுறேன், வேற எதுவும் இல்ல. இந்த இடத்துல ஐடி நேம் இருக்கு இல்லையா, இதுக்கு வேல்யூ நம்ம எப்படி பாஸ் பண்றோம் அப்படின்னா இங்க கால் பண்ணும்போது கொடுக்குறோம். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு இப்ப என்ன பண்றோம், கிரியேட் ஸ்டூடெண்ட். இதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் டிஏஓ கண்டிப்பா உள்ள கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஸ்டூடெண்ட் டிஏஓக்குள்ளதான் சேவ் மெத்தட் இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல எஸ்டின்னு சொல்லிட்டேன்னா என்ன இருக்கும் தெரியுமா, ஓகே இங்க போயிட்டு இந்த இப்ப எஸ்டிக்குள்ள என்ன இருக்கும், நம்ம இங்க கொடுத்த இந்த muthu@gmail.com அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இதுக்குள்ள இந்த சேவுக்குள்ள இருக்கும். அப்ப இது எங்க போகும், இங்க போகும் இல்லையா, இங்க ப்ரோசஸ் இங்க எடுத்துட்டு போகும்போது எதை எடுத்துட்டு போகும் தெரியுமா, இந்த muthu@gmail.com எடுத்துட்டு போகும். புரியுதா? ஓகே, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட் டிஏஓ நம்ம இதுக்குள்ள கொடுக்குறோம். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ கொடுத்தா அதுக்குள்ள சேவ் இருக்கு. சேவுக்குள்ள இங்க எஸ்டிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட பேரு. அந்த பேரை நம்ம இங்க பாஸ் பண்றதுனால இது எங்க போகுதுன்னா இங்க போகுது. இங்க இப்ப எஸ்டிக்குள்ள என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட்ல இப்ப என்ன வச்சிருக்கோம், muthu@gmail.com டேட்டா இருக்கும். இது எடுத்து எங்க போயிரும் தெரியுமா, அப்படியே கொண்டு போய் இதுக்குள்ள muthu@gmail.com அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள்ல கொண்டு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். புரிஞ்சா இல்லையா? சந்தோஷமா இருக்கா? வெரி குட். நல்லா இருக்கா? அப்ப இப்ப டீடைலா சொல்லணும் போலல. டார்லிங் கிளாஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருந்திருக்கும். கடகடன்னு இதுல முடிச்சிருப்பேன். சரி, ஓகே ஃபைன், குட். இப்ப தெரியுதா இப்படி சேவ் ஆயிருச்சு. ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கிரியேட் ஸ்டூடெண்ட் நம்ம போட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் பை. இப்போ நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் வேணும், ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா வேணும். அதுக்காக நம்மளா எழுதுற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் ஃபைண்ட் பை ஐடி. எதை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இது எதை வந்து நம்ம எடுக்கணும்னா ஸ்டூடெண்ட், இதை தானே எடுக்கணும். அதுக்காக நம்ம அந்த கிளாஸோட பேரை வச்சுக்கணும். என்டிட்டி கிளாஸோட பேரு பைண்ட் பை ஐடி. அதுல இருக்கக்கூடிய ஐடி ஒரே ஒரு ஐடி மட்டும்தான். அதனால நம்ம இங்க ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றோம், இன்டிஜர். புரியுதா? சோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அது ஒரு ஆப்ஜெக்டாவே வரணும் நமக்கு. இந்த மெத்தடை கால் பண்ணும்போது அந்த ஐடி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ண, அந்த ஐடியில இருக்க என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே வரணும். சோ அதனால நம்ம இதுல என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்றோம். புரியுதா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமா? இப்ப இதுல ஐடி தானே வேணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம், என்டிட்டி மேனேஜர் டாட் ஃபைண்ட். ஃபைண்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல போயிட்டு அந்த ஐடியை சொல்லும் போது அந்த ஐடியில யாரு இருக்கா, அந்த ஐடியில இருக்கிறவங்க தானே எடுக்கணும். சோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எஸ் நமக்கு இங்க இந்த கன்சோல்ல அந்த ஐடியில இருக்கிறது வரணும். அது ரிட்டர்ன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். இது ஃபைண்ட் பண்றதுக்கானது எங்க இருக்கும், என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கும். சரியா? சோ அப்ப இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் தென் ஐடி. இதோட பைட் கோட் டாட் கிளாஸ்ங்கிறது பைட் கோட் வேல்யூ தான். எஸ், இப்போ இதுக்குள்ள அதான் சின்டெக்ஸ். இதுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த என்டிட்டி மேனேஜர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா, கிளாஸ். இது டைப், கீங்கிறது நதிங் பட் டைப். என்டிட்டி கிளாஸ் ஆப்ஜெக்ட் பிரைமரி கீ. அந்த பிரைமரி கீயை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? ஃபைண்ட் பை பிரைமரி கீ யூசிங் த ஸ்பெசிஃபைட் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைண்ட் பண்றோம்.
ஓகே, இங்க ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்து ஃபைண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு, டைப்னு ஒன்னு இருக்கு. அதேதானா? கிளாஸ் என்டிட்டி இது, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது மேப் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். புரியுதா? சரியா? சோ இததான் நம்ம இங்க கொடுத்துட்டோம். அப்ப இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா சோ இங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், ரீட் ஸ்டூடெண்ட் நம்மளா ஒரு மெத்தட் எழுதிக்கிறோம். சரியா? சோ இந்த மெத்தடுக்குள்ள ஜஸ்ட் என்ன பண்ணா போதும் அப்படின்னா சோ ஜஸ்ட் லைக் தட் இதுக்கான லாஜிக் என்னவோ அந்த லாஜிக்கை மட்டும் நம்ம இந்த இடத்துல எழுதணும். சரியா? ஆமா. சோ இன்னொரு மெத்தட் நம்ம இதுல கிரியேட் பண்றோம். ஓகேவா? சோ என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஸ்டூடெண்ட் அப்படி நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, சோ கிரியேட் பண்ணி இதுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஏஓ அப்படிங்கறத இன்ஜெக்ட் பண்றோம். இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் வந்துட்டு அதுக்கான டேட்டா ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு தென் சேவ் பண்ணிட்டு தென் நீங்க என்ன பண்ணா போதும் ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் ஃபைண்ட் பை ஐடி. இந்த ஃபைண்ட் பை ஐடி தான் அங்க இருக்குது. புரியுதா? அப்ப நம்ம இந்த இடத்துல இப்ப நம்ம ஐடி நம்ம கெட் பண்ணி எடுத்துட்டு வரோம். கெட் ஐடி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கமெண்ட் லைன் எடுக்கணுமா? ஓகே, ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றீங்க. ஓகேவா? சேவ் பண்றீங்க. இப்போ இது ஐடி 2 இருந்தா 2ன்னு சொல்லிட்டு சேவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா temp student dot get id இந்த temp student நம்ம என்ன பண்ணிட்டோம், இது சேவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுக்கான லாஜிக் உள்ள கொடுத்துட்டேன். ஓகே, அப்ப இதுல என்ன இருக்கும்னா temp student dot get id ன்னு சொல்லும்போது அந்த ஐடி என்னவோ அந்த ஐடி மட்டும் இருக்கும். இந்த get student dot get idங்கிறது ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய getter மெத்தட். புரியுதா? சோ அப்ப நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல அதோட ஐடி இருக்குமா, இப்போ நமக்கு இங்க என்ன வந்துரும், இதுல ஐடி வந்துரும். சரியா? அப்ப இங்க நான் என்ன பாஸ் பண்றேன்னா find by id இங்க temp student dot get id கொடுக்குறேன் இல்லையா? இப்போ இந்த temp student-ஓட ஐடி என்னவா இருக்கோ அந்த ஐடி இதுல நான் பாஸ் பண்ணேன். இப்ப 2னா இங்க 2 இருக்கும். அப்ப 2ன்னு சொல்லிட்டு எங்க போகும் தெரியுமா, இந்த இடத்துக்கு 2 வரும். அப்ப இந்த இடத்துக்கு 2 வரும்போது இங்க போய் என்ன பண்ணுது, லைக் அந்த ஐடி நம்பர் 2ல இருக்க டேட்டா. ஓகே, சோ அந்த டேட்டாவை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணி கொடுத்துருது. புரியுதா? இந்த லைனா இது ஒண்ணு இல்லைங்க, ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் ஃபைண்ட் பை ஐடி. எப்படி ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் சேவ் கொடுத்தோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் ஃபைண்ட் பை ஐடி. இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்டே தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸ்டூடெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணா ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும், அந்த என்டிட்டி தான். அதனால அந்த ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம். இதே ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் நீங்க கொடுப்பீங்க. ஏன்னா அந்த ஐடியை வச்சு நம்ம கொடுக்கும்போது அதுல இருக்க என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு வரணும் அவுட்புட்ல. அதனால ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். 1னா 1ன்னு வரும், 2னா 2ன்னு வரும். சரியா? அப்ப இந்த 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஓகே, அந்த 2ல அந்த ஸ்டூடெண்ட்ல என்னென்ன பேர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துரும் இந்த இடத்துல. புரியுதா? சோ அப்ப நமக்கு இங்க அவுட்புட்ல இந்த ரிட்ரைவ் ஸ்டூடெண்ட் இது ஏன் கொடுக்குறோம்னா இப்போ இதுல என்ன டேட்டா இருக்கோ அதை நமக்கு பிரிண்ட் பண்றதுக்காக, அதை டிஸ்ப்ளே பண்றதுக்காக சோ இந்த இடத்துல கொடுக்கும். கிளியரா? சரியா? சோ இதே வே தான் இதை இப்போ எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களா? சோ ரிமைனிங் திங்ஸ் நாளைக்கு பார்க்கலாமா? சோ நாளைக்கு செஷன் இருக்கு, இப்போ ஒரு கிளாஸ் ஒர்க் இருக்கு. சரியா? இப்போ நம்ம ரிமைனிங் திங்ஸ் என்ன பண்ணலாம்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ புரியுதா சௌமியா? நாளைக்கு சொல்லிடுவீங்களா? யா குட் ஃபைன். இதை இப்போ இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சிடலாமா? எஸ் சார். யா ஓகே. ஓகே गाइस, थैंक यू so much. நாளைக்கு செஷன் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம் ரிமைனிங். யா பை. Thank you sir.